Hi friends, welcome to ஓடையூர் என்ற ஊரில் உதயா என்ற இளைஞன் தன் தாயுடன் வசித்து வந்தான். அவனது அம்மா வடை சுட்டு விற்பனை செய்து வந்தார். உதயா அவருக்கு உதவி செய்வான். உதயா ஒரு பட்டதாரி இளைஞன் என்றாலும் வேலைக்கு செல்லாமல் சுயமாக வடைக்கடை ஒன்றை ஆரம்பித்து நடத்த தொடங்கினான். உதயாவிற்கு மாரிமுத்து என்ற மாமா இருந்தார். அவர் உதயாவை மட்டம் தட்டுவதையே வழக்கமாக கொண்டிருந்தார். எங்கள் அம்மா அவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தர கேட்டுச்சு. படித்தவனாச்சேன்னு பார்த்தா பெரிய படிப்பு படிச்சுட்டு இப்போ வடை சட்டியை தூக்கிட்டேன். உனக்கு நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். அவளுக்கு பெரிய இடத்துல நல்ல சம்பளம் வாங்கின மாப்பிள்ளை பார்த்துட்டேன். நீ கடைசி வரைக்கும் வடை விற்றுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மாரிமுத்துவின் பேச்சை கேட்ட உதயாவின் அம்மா சற்று அமைதியாக இருந்து பின்னர் பொறுமையாக பேசத் தொடங்கினார். உண்மைதான், நான் உங்கள் பொண்ணை என் மகனுக்கு கேட்டேன். ஆனால் நீங்கள் மறுத்ததோடு இல்லாமல் என் மகனையும் மட்டம் தட்டி பேசுகிறீங்க. அவன் திறமை நான் நம்புகிறேன். நீங்கள் வேணா பாருங்கள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் மகன் பெரிய ஆளாக வருவான். அப்போ நீங்கள் இதுக்காக நிச்சயமாக வருத்தப்படுவீங்க. என் புள்ள கண்டிப்பா. தன் தாய் பேசுவதை உன்னிப்பாக கவனித்தான் உதயா. எந்த சூழ்நிலையும் நேர்மையாக உழைத்தால் நிச்சயம் வாழ்வில் முன்னேற முடியும் என்ற தன் தாயின் வார்த்தையை வேதவாக்காக கொண்டு நேர்மையான வழியில் உழைக்கத் தொடங்கினான் உதயா. உதயாவின் உழைப்பு மற்றும் நேர்மையுடன் சிற்றுண்டியின் தரமும் சுவையும் அவனுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தந்தன. உதயா படிப்படியாக முன்னேறினான். அவனது சிற்றுண்டி கடை சிறு டிஃபன் சென்டர் ஆனது. அங்கு கிடைத்த தரமான உணவு வகைகள் வாடிக்கையாளர்களை ஈர்த்தது. டிஃபன் சென்டர் பிரபலமான ஹோட்டல் ஆனது. பல கிளைகள் நிறுவப்பட்டன. உதயா வியாபார உலகின் சக்கரவர்த்தி ஆனான். தன் கண்ணெதிரே உயர்ந்துவிட்ட உதயாவை நினைத்து மனம் திருந்தினார் மாரிமுத்து. அவர் பார்த்து வைத்த மாப்பிள்ளை ஊதாரி மற்றும் தீய நடத்தை உள்ளவன் என்பது தெரிந்து மகள் திருமணத்தை நிறுத்தியிருந்தார். உதயாவின் தாயிடம் தன் செயலுக்கு மன்னிப்பு கோரினார். தன் மகளை ஏற்றுக்கொள்ள வேண்டினார். இருவரின் சம்மதத்துடன் திருமணம் இனிதாக நடந்தேறியது.